ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. 4 lakhsல ECRல plot. Call 8682089820. இன்னொரு விஷயம் என்னன்னா பத்திரிகையாளர் திரு முக்தார் அவர்கள் நேற்று தாக்கப்பட்டிருக்காரு. ஒரு பத்திரிகையாளர் போனா அவர் ஒரு நியூஸ் கேதர் பண்ண போறாரு. அவர் ஏன் சார் அங்க இல்ல சார், அவர் எல்லையை மீறிட்டார் சார். பத்திரிகையாளர்களுக்கு இங்கே ஒரு இது இருக்குது சார், நம்ம ஒரு லிமிட் இருக்குது. ஒன்றும் பெருசாக நான் அதை சொல்ல முடியல சார். மாநாடு பொறுத்த வரைக்கும் ஒரு என்னுடைய வார்த்தையில் நான் சொல்லணும்னா 34 நிமிடத்தில் ஓடக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபில்ம் இது. விஜய் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் 2.5 மணி நேரம் படத்தில் நடிப்பார். இந்த படம் ஒரு 34 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு படம், அவ்வளோதான் சார். நான் சொல்கிறேன், நான் ஏதோ குறைச்சி மதிப்பிடணுன்ற நோக்கம் இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா அனுபவசாலிகள் வரணும். அந்த கட்சி பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த கட்டத்துக்கு போகல. 2 பேர் பேசுனாங்க. அந்த அருள்ராஜ் என்ற ஐஆர்எஸ் ஏதோ வெட்டி முடிச்சிருவார் நம்ம நினச்சோம். அந்த ஐஆர்எஸ் என்ன பேசினார் இருந்தாலும் அண்ணா பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும் பயன்படுத்திக்கலாம், அதிமுகவும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அவன் அது ஒரு என்ன சொன்ன அந்த தாய் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்து தான் அதிமுக. நீங்கள் எங்கேருந்து கிளம்பி வரீங்க? ஒரு முறை சொல்கிறது மரியாதை நிமித்தமாக அங்கிள்ன்றீங்கன்னா ரைட்டு. அதை 10 முறை நீங்கள் சொல்கிறீங்கன்னா கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடுதுல்ல. சொல்லுங்கள், நீங்களே அம்மாவை ஆண்டி மாதிரி மேடையில் உட்கார வச்சுட்டு, அம்மா மாதிரி உட்கார வைக்காமல் ஆண்டி மாதிரி உட்கார வச்சுட்டு, நான் எனக்கு சொல்லலை, விஜய்க்கு ஆண்டி மாதிரி தான் இருந்தாங்க, அம்மா மாதிரி இல்லை. உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டங்களில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் செயல்படுத்தவே இல்லை. அப்படி பேசுங்க. என்னென்ன ஊழல் செஞ்சுருக்கா லிஸ்ட்டு போடுங்க. ஏதாவது இன்டெப்த்து இந்த திமுக அரசு என்னெல்லாம் ஊழல் பண்ணுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் உழைப்பே இல்லாமல் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன், இதுவே ஒரு பெரிய ஊழல் ஆமாம் அப்படின்னு சொல்லி சார். இது அவருக்கு ஒரு நாட்டு சக்கரை வாங்கி ஒரு 2 கிலோ வாங்கி கொட்டணும். சரியான வார்த்தை அது எடப்பாடி பழனிசாமி. உண்மையிலே அப்போ திரு சீமான் அவர்கள் சொல்கிறத ஏற்கக்கூடியதாக தான் இருக்குது. நான் சொல்வது கேட்டால் சீமானுடைய அரசியல் வேறு சார். அது தத்துவார்த்த அரசியல். அவர் இன்ச் பை இன்ச்சாக முன்னேறுறாங்க. அவங்க ஆட்சி அமைக்கிறத பற்றியோ அதை பற்றிலாம் அவங்களுக்கு கனவு இருக்கலாம். ஆனால் அதுக்காக கொள்கைகளை சமரசம் பண்ணிட்டு இங்கே வைக்கலாம் கூட்டணி வாங்கினா, என்றைக்கோ ஒரு கூட்டணி வச்சு ஏதோ ஒரு பொறுப்பு வாங்கிட்டு இருக்கலாம். பொறுப்பு மீன்ஸ் பதவி. சீமான் நினச்சா என்றைக்கோ எம்பி ஆகிருக்கலாம், என்றைக்கோ எம்எல்ஏ ஆகிருக்கலாம் கூட்டணி வச்சுருந்தா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநாடு முடிஞ்ச உடனே இந்த சேரு இந்த பேரிகேட்ஸ் எல்லாமே தள்ளி விட்டுட்டு ஒரு மாதிரி நசுக்கியிருக்காங்க. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சேருக்கு ஒப்பந்தம் கொடுத்தாங்களே சார், அவங்களே முன் வரலன்ற ஒரு செய்தியும் வருது. உண்மை சார், அது ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நல்லா தெரியுங்க, இது மாதிரி பெரிய கூட்டங்கள் வரும்போது அங்கே எந்த வகையில் சேர்கள் உடையிறதுன்றதுலாம் நம்ம சொல்ல முடியாது. திட்டமிட்டு உடைக்கிறாங்களா இல்லை ஒரு சேரில் 2 பேர் 3 பேர் எழுந்து நிற்கும் போதெல்லாம் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும் கூட்டம் சார். இது ஆர்ப்பரிக்கிற நடிகரை பார்க்க வந்த கூட்டம். இது ஒரு அரசியல் கட்சி மாநாட்டில் நீங்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு சேர் போடுறாங்கன்னா அங்கே டீசெண்டாக உட்காந்துட்டு போயிடுவாங்க. இது நடிகரை பார்க்க வந்த கூட்டம். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெயசங்கர் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று மதுரையில் தாவேக்காவோட மாநாடு நடந்துச்சு. அதில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பட்டாசு போல் வெடித்து பல்வேறு டைலாக்லாம் பேசி ஒரு ஒரு பரபரப்பை கிளம்பியிருக்காரு சார். அது எப்படி பார்க்குறீங்க? அதில் என்னென்ன சாராம்சங்கள் ரொம்ப முக்கியமானது? ஒன்றும் பெருசாக நான் அதை சொல்ல முடியல சார். மாநாடு பொறுத்த வரைக்கும் ஒரு என்னுடைய வார்த்தையில் நான் சொல்லணும்னா 34 நிமிடத்தில் ஓடக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபில்ம் இது. விஜய் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் 2.5 மணி நேரம் படத்தில் நடிப்பார். இந்த படம் ஒரு 34 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு படம், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. அதாவது கேட்டால் நல்லா இருந்ததுன்னா படம் ஃப்ளாப்புன்னா நான் சொல்லிட மாட்டேன் எடுத்ததுமே. இந்த படமாக நீங்கள் பார்க்கும்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓகே. அது சில பேருக்கு பிடிக்கலை, இன்னும் சொல்ல போனால் பல பேருக்கு கூட பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நேம் போடும்போதே டைட்டில்லையே போயிட்டதெல்லாம் பார்க்குறேன். டைட்டில்லையே வெளியேறிட்டாங்க. சில பேர் ஒரு பாதி பேர் கொஞ்சம் கணிசமான பேர் சொல்லலாம். கணிசமான பேர் டைட்டில் போடும்போதே கிளம்பிட்டாங்க. டைட்டில் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் பேர் கிளம்புனாங்க. ஸோ படம் முடிக்கும் போது இருந்தது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை வந்த ஆடியன்ஸில் ஒரு பாதி பேர் இருந்தாங்க. முழுக்க ஒரு மாநாட்டில் இதை தாண்டி இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு மாநாட்டில் தீர்மானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம். தீர்மானத்தில் என்ன சொல்ல போகிறாங்கன்றது தான். அந்த தீர்மானம் பார்த்தீங்கன்னா பெரிய விவாதிக்கப்படும். அந்த தீர்மானம் என்பது தான் இன்டெப்த்தான ஒரு விஷயம். இல்லை ஒரு மாநாட்டில் என்ன எது டெப்த்துன்னு கேட்டால் தலைவர் பேசின உரை கிடையாது. தீர்மானம் அவருடைய பேசக்கூடிய அந்த உரையில், சிறப்புரையில்
இந்த தீர்மானங்களில் இருக்கிற அந்த கண்டென்ட்டெல்லாம் அதில் வந்துடும். இப்போ இவர் என்ன தீர்மானம் போட்டிருக்கிறாங்களோ அந்த தீர்மானத்தில் வந்து சில பகுதிகள் வந்து அவருடைய உரையிலையும் வந்துடும். இதில் என்ன இருந்தது நீங்கள் பாருங்கள். கச்சத்தீவு மீட்கப்படும் இருக்கிறதுலே ஊசி போன ஒரு விஷயம் கேட்டால் தமிழ்நாடு அரசியல் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கச்சத்தீவு மீட்பு தான். உண்மைதான். தமிழ்நாட்டில் வந்து எதுங்க ரொம்ப வந்து ஊசி போன ஒரு விஷயம், கெட்டு போன ஒரு விஷயம் எது, அதாவது கேட்டால் நான் வந்து இதை பேசி பேசி அழுத்து போன ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கச்சத்தீவு தான். ஒரு பேருக்குன்னா சொல்லி பேரளவுக்கு அங்கே பாட்டுன்னு அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மீனவர்கள் கொல்லப்படுறாங்க, அதை நம்ம யாரும் இங்கே கொச்சப்படுத்துவோம். மீனவர்கள் கொல்லப்படுறாங்க, அவங்களுக்காக குரல் கொடுக்கணுன்றதெல்லாம் 100% கரெக்டு. ஆனால் இது எல்லா அரசியல் கட்சிகளும் என்னன்னு கேட்டால் புதுசாக அரசியல் கட்சி தொடங்குன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயம் கேட்டால் கச்சத்தீவு, மத்திய அரசு பிடிக்கணும்னா கச்சத்தீவு, அப்படி தான் இருக்குது சார். நான் சொல்கிறேன், நான் ஏதோ குறைச்சி மதிப்பிடணுன்ற நோக்கம் இல்லை. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவசாலிகள் வரணும். அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்த கட்டத்துக்கு போகல. 2 பேர் பேசுனாங்க. அந்த அருள்ராஜ் என்ற ஐஆர்எஸ் ஏதோ வெட்டி முடிச்சிருவார் நம்ம நினச்சோம். அந்த ஐஆர்எஸ் என்ன பேசினார் இருந்தாலும் ஒரு ஐஆர்எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் கேட்டால் ஏதாவது ஒரு சார் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எடுத்துங்க, இல்லை 5 நிமிஷம் எடுத்துங்க. ரத்தனம் சுருக்கமாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிடங்கள் கூட போதும் சார் ஒருத்தர் பேசணும்னா. அதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருள்ராஜ் என்ன பேசினார் ஏதாவது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஒன்றுமே கிடையாது. ஆதவர்ஜனா பேசுனதில் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வழக்கமான அதே டைலாக் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூர்த்தி என்ற அமைச்சர் அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான ஒரு மக்களை கூட்டிகிட்டு நீங்கள் அங்கே வந்து மூர்த்தியை பற்றியா பேசுறதுக்கு வந்திருக்கீங்க நீங்கள்? நான் கேட்குறேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே கொள்கை தலைவர் நீங்கள் வந்து இவங்கள அறிவிச்சிட்டிங்க. அடிஷனலாக நீங்கள் சேர்க்கவே கூடாது. இப்போ நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் வந்து அதிமுகவோட ஃபவுண்டர் வந்து எம்ஜிஆர் தான். அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குது. அதை மீண்டும் அந்த தலைவரை நீங்கள் அண்டர்டேக் பண்ணுறீங்கன்னு சொன்னாலே அது உங்களுக்கு பலவீனம். எப்போ நீங்கள் திமுகவோட ஃபவுண்டர் யார்? டிஎம்கேவோட ஃபவுண்டர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கேவும் பயன்படுத்திக்கலாம், அதிமுகவும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அது ஒரு என்ன சொன்னா அந்த தாய் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்து தான் அதிமுக. நீங்கள் எங்கேருந்து கிளம்பி வரீங்க சொல்லுங்கள். ஒன்று உங்களை வந்து அடையாளப்படுத்திடும், இல்லைங்க நாங்கள் வந்து திராவிட அரசியல் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் பேரை வச்சிட்டீங்க. நீங்கள் திராவிட அரசியல் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துமே நீங்கள் அண்ணா கிட்ட போகிறீங்க, ரைட்? நீங்கள் அண்ணா கூட எடுத்துங்க. அண்ணா ஊழற்ற அரசியல்வாதி, ரைட்? விஜயகாந்த், எம்ஜிஆர் சொல்லுங்கலாம். விஜயகாந்த் ஊழற்ற அரசியல்வாதின்றது ரெண்டாவது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா ஒரு அதிகாரத்தில் வரவே இல்லை, அது இங்கே குற்றச்சாட்டே சொல்ல முடியாது. யார் மேலே? விஜயகாந்த். எம்ஜிஆர் சார், எம்ஜிஆர் ஆட்சியில் யாரெல்லாம் வந்து ஊழல் கந்தைகளாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தந்தைகள். உண்மை இது. எம்ஜிஆர் நல்லவராக இருக்கலாம் சார், ஏழைகளுக்கு நல்லது செஞ்சுருக்கலாம், சாப்பாடு போட்டுருக்கலாம், எல்லாம் ரைட்டு. ஆனால் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஊழலற்ற அரசியல்வாதின்னு சொல்ல முடியுமா? எடப்பாடியே சொல்ல முடியாது. ஜெயலலிதா நல்ல அரசியல் தலைவர் சார், ஆளுமை மிகுந்தவர், தைரியமானவர், எல்லாம் ரைட்டு. ஆனால் ஊழலற்ற அரசியல்வாதின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் அண்ணாவை எடுத்துக்கிட்டீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் 1 வருஷம் தான் வந்து ஆட்சியிலேயே இருந்தார். விஜயகாந்த் எடுத்து பேசுனீங்க, விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், என்ன ஊழல் அரசியல்வாதின்னு சொல்லவே முடியாது 2 பேருமே. அப்போ நீங்கள் எம்ஜிஆர் எடுத்தீங்களே நடுவில், எம்ஜிஆர் யாருன்னு கேட்குறேன். எம்ஜிஆரும் வந்து ஊழல் அரசியல்வாதி தான். அப்போது உங்களுக்கு என்ன வந்து கொள்கை இருக்குது? உங்களுக்கு இப்போ சக்தி இல்லை, பவர் இல்லை. அப்போ என்ன செய்யறேன் கேட்டால் கொள்கை தலைவரில் வந்து இவங்களையும் கொண்டு வந்துடலாம். நாளைக்கு நீங்கள் யார் வேணாலும் கொண்டு வருவீங்க சார். இப்போ இந்த மாநாட்டில் அண்ணா வந்துட்டார், எம்ஜிஆர் வந்துட்டார், விஜயகாந்த் கூட வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம், படமாக வைக்கல, அவ்வளோதான். விஜயகாந்த் பேசிட்டீங்க, ரைட், ஓகே. இது வந்து அதிமுக தொண்டர்களை வந்து தாவேக்காக இழுக்கிற ஒரு செயலாக பார்க்கலாம். அதுதான் சார். இங்கே உங்களுக்கு பலம் இல்லை, இங்கே உங்களுக்கான அடையாளம் போயிடும். தாவேக்காக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கா? தத்துவம் இருக்கா? தத்துவம் தான் ஏன் கூட்டத்திலிருந்து பிரிஞ்சு போகிறான், விலகி போகிறான். கூட்டம் பிரியக்கூடாதுல்ல சார். தலைவர் வந்துட்டாருங்க, தலைவர் பேசி முடிவு வரைக்கும் அப்படியே ஒரு சின்ன அசைவு கூட இருக்கக்கூடாதுங்க. இருக்கணுமா இல்லையா? பெரும் கூட்டம் வெளியேறுது, நீங்கள் இன்னும் இந்த பேச்சை ஆரம்பிக்கவே இல்லை. அவங்களுக்கே தெரியுதா சார் இவர்கிட்ட பெருசா சார்? இங்க வாக்களிக்கிறதுன்றது வேற, சினிமாவில் ரசிக்கிறது வேற. வாக்களிக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை வாக்களிக்கிறாங்கன்னா அங்கே பல்வேறு பிரச்சனைகள் அடிப்படையில் தான் வந்து வாக்குகளை வந்து நீங்கள் எவ்வளோதான் கவர்ச்சியாக நீங்கள் சொல்லலாம். ஜெயிக்கணுன்றதுக்காக வந்து எம்ஜிஆரை பயன்படுத்திக்கிறீங்க, விஜயகாந்தை பயன்படுத்திக்கிறீங்க, வந்து அண்ணாவை பயன்படுத்தி நாளைக்கு இன்னும் கலைஞரை கூட பயன்படுத்திப்பார் அடுத்த மாநாட்டில். இது வந்து எந்த வகையிலும் தாவுக்காக கை கொடுக்காது சார். விஜயோட கெரியரில் நீங்கள் எடுத்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பல படங்களும் என்ன எடுத்து பாருங்க, கலைஞர் ஃபோட்டோவும் தொங்க விட்டு காட்டியிருப்பாங்க. உண்மை இது. நீங்கள் இப்படி எடுத்துங்க. நீங்கள் வந்து விஜயகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜயகாந்த் வந்து டைரெக்டாக சொல்லிட்டாரு, இந்த எம்ஜிஆர் தான் இந்த மானசீக குருனே சொல்லிட்டாரு.
அப்போ எம்ஜிஆர் வந்து இத்தனைக்கும் வந்து இவர் படங்கள்ல ஆரம்ப கால படங்கள்ல வந்து எம்ஜிஆரை தான் காட்டியிருப்பார், கலைஞரை காட்டியிருக்க மாட்டார். எம்ஜிஆர் தான் வந்து பல படங்கள்ல இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல எம்ஜிஆருடைய போட்டோ வர மாதிரி காட்டுவார். எம்ஜிஆர் தான் வந்து விஜயகாந்த் வந்து மானசீக குருன்னு அறிவிச்சாரு. அதில் வந்து அவருடைய பல விஷயங்களை ஃபாலோ பண்ணார். இந்த உணவு விஷயம் இருக்குல்ல, வீட்டுக்கு வரவங்க உணவு பரிமாறுது, அது எம்ஜிஆர் இருந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணார். விஜய் வந்து விஜயகாந்த் பேரை சொல்ல முடியுமா சார்? வெளியில வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி கிடையாது, வீட்டுக்கு வெளியில ஒரு தண்ணி பானை கூட வைக்கல. இதான் உண்மை. விஜயகாந்தை நீங்க பயன்படுத்திக்க ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தை வந்து விஜயகாந்தை பயன்படுத்தி தான். நீங்க எம்ஜிஆர் பேரோ நீங்க சொல்ல முடியாது, நீங்க எம்ஜிஆர் நீங்க பார்த்ததும் கிடையாது, சரிங்களா? இப்போ விஜயகாந்தை நீங்க பயன்படுத்தின்னு நினைக்கிறீங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே குணம்ன்றீங்க. உங்க குணம் என்ன? ரெண்டு பேருக்கும் உள்ள அதே குணம் தான் எனக்குன்னு சொல்ல முடியுதா? சொல்ல முடியுதா? அவரோட செயல்பாடு அப்படி இல்லை, செயல்பாடே இல்லை. அப்போ நீங்க அவங்களுடைய அதாவது சாரி அவங்க கஷ்டப்பட்டு எடுத்த பேரை வந்து நீங்க அறுவடை பண்ண நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சுயமா பலம் இல்லை, விஜய்க்கு வந்து சுயமா பலம் இல்லை. இதானே உண்மை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சுகளில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்களை வந்து அங்கிள்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு இம்மெச்சூரிட்டி சார். இம்மெச்சூரிட்டி சார், தப்பு சார். அதெல்லாம் யாரும் கேலி கிண்டல் பண்ணக்கூடாது சார். நீங்கள் சொல்லலாமா? நம்ம கூட சொல்லலாம் சார். வந்து ஏர்போர்ட்டில் ரெண்டு பேரும் வந்து பயணப்படுறாங்க. யார்? விஜயோட அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் பயணப்படுறாங்க. அந்த அம்மா வந்து உங்களுக்கு தெரியும், அவங்க அம்மா அந்த அம்மாவோட காஸ்டியூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மானே சொல்ல முடியாது, ஆண்டின்னு ஒன்றா சொல்லலாம். நீங்கள் சாரும் தவிர்த்து இருக்கலாம். இது வந்து ஒரு முறை சொல்கிறது மரியாதை நிமித்தமாக அங்கிள்ன்றீங்கன்னா ரைட்டு. அதை 10 முறை நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னா கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடுதுல்ல. சொல்லுங்கள். நீங்களே அம்மாவை ஆண்டி மாதிரி வந்து மேடையில் உட்கார வச்சுட்டு, அம்மா மாதிரி உட்கார வைக்காம ஆண்டி மாதிரி உட்கார வச்சுட்டு, நான் எனக்கு சொல்லலை, விஜய்க்கு ஆண்டி மாதிரி தான் இருந்தாங்க, அம்மா மாதிரி இல்லை. அப்போ நீங்கள் உங்கள் அம்மாவை ஆண்டி மாதிரி உட்கார வச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து கேலி கிண்டல் பண்ணுறீங்கன்னா அங்கிள் சொல்கிறீங்க, தப்பு இல்லையா அது? நான் என் பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் தான் இருந்தது. ஒரு அரசியல் தலைவர் போல அவர் பேச ஒரு அரசியல் தலைவரே பேசணும் சார். நீங்க ஆழமான கருத்துக்கள் எவ்வளவு இருக்கு? மு.க. ஸ்டாலின் செய்த திட்டங்கள்ல வந்து சரியான திட்டங்கள் இல்லைன்னு சொல்லுங்க. அப்படி இப்ப உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து செயல்படுத்தவே இல்லை. அப்படி பேசுங்க. என்னென்ன ஊழல் செஞ்சிருக்கா லிஸ்ட் போடுங்க. ஏதாவது இன்டெப்த் இந்த திமுக அரசு வந்து என்னெல்லாம் ஊழல் பண்ணுச்சு சொல்லுங்க. நீங்க அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல, எதுவுமே பேசல சார். அவரே சந்திச்சாரு, அதை பத்தி பேசல சார். 34 நிமிஷமே சொல்றேன் சார், ரொம்ப குறைவான நேரம். கிட்டத்தட்ட 2 நாள் வந்து மாநாட்டு வேலைகள் நடக்குது, 2 மாசம் பேச்சு இருக்குது மாநாட்டை பத்தி. 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடை அமைக்கிறதுக்கு 2 நாள் 3 நாளாக வந்து மேடை அமைக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்களே சொல்றீங்க 5 லட்சம் வந்துட்டாங்க, 6 லட்சம் வந்துட்டாங்க, 8 லட்சம் வந்துட்டாங்க. நீங்களே சொல்றீங்க. உங்களுடைய உரை வந்து குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் இருக்குமா சார்? 1 மணி நேரம், 1 ஹவர் உன்னால் மைக்கை பிடிச்சி உன்னால் நின்று பேச முடியல, உன்னால் பேச தெரியல. அப்புறம் இவர் அங்கிள்னு சொல்கிறதும் இதெல்லாம் தருதல் தரமான பேச்சு தான். இது தற்கொலைத்தரமான பேச்சு, சரியான பேச்சு கிடையாது. ஆமாம் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் உழைப்பே இல்லாமல் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன், இதுவே ஒரு பெரிய ஊழல் ஆமாம் அப்படின்னு சொல்லி சார். இது வந்து அவருக்கு வந்து ஒரு நாட்டு சக்கரை வாங்கி வாயில் கொட்டணும். யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு. உண்மையிலே ஒரு 2 கிலோ வாங்கி கொட்டணும். சரியான வார்த்தை அது. நீயே உழைக்கல, உழைக்காம நேரம் வந்துடணும்னு நினைக்கிற. அப்போ அந்த போஸ்டர் ஒட்டிட்டு வந்திருக்கிறாரு, எப்படி இருக்கும் நீங்களும் சொல்லுங்கள். போஸ்டர் ஒட்டிட்டு ஒரு ஒன்றியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்நிலையிலேருந்து அவர் வந்திருக்கிறாரு. தவழ்ந்து வந்தாரு, முட்டி போட்டு வந்தாருலாம் வேறு. ஆனால் வந்து ஆரம்பம் என்ன, சாதாரண கிளைக்கழக தலைவராக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு கட்சிக்கு இருக்கிறன்னா நீ நேராக நோகாமல் வந்துட்டு அப்படியே அந்தந்த தலைவரை கொஞ்சம் கடன் வாங்கி அதை அவங்கள பேசி நீ ஜெயிக்கலாம்னு நினைக்கிறது வந்து நான் சொல்கிறேன் சார், இன்னொரு கமலஹாசன், அவ்வளோதான். விஜய் இன்னொரு கமலஹாசன் சொல்ல வேண்டியதான் சார். இன்னொரு ஏன்னா நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தார் கமல். அப்போ வந்து இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, நேற்று வந்து உங்களை மென்ஷன் பண்ணி திரு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு, எங்கே என் பேரை சொல்லியிருக்காரு, அதாவது அட்ரஸே இல்லாத லெட்டருக்கு நான் எப்படி சார் பதில் கடிதம் போட முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி. கரெக்டு தான். ஆனால் வந்து நேரடியாக சொல்லியிருக்கணும் தான், நேரடியாக சொல்ல முடியாதுல்ல. தம்பின்னு சொல்றாரு சார். ஆனா ஒரு பக்கம் நான் வந்து 250 கோடியை உதறிட்டு நான் வரேன் சார். அதெல்லாம் வந்து யார் சார் நீங்க ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். எல்லாம் சொல்லிட்டே போலாம். 250, 300, 350, 400. இந்த பைத்தியங்கள் சொல்ல பாருங்க. ஒரு படம் பாண்டியராஜ படத்துல 5000, 10,000 ஏலம் விடுவாங்களா, அந்த மாதிரிலாம் அவன் பேசிட்டு இருக்கான். அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாமே எப்படி இருக்காங்கன்னா, தாவேக்கலை எங்க தலைவர் 150 கோடி விட்டு வராரு, எங்க தலைவர் 200 கோடி விட்டு வராரு. நான் இன்னும் சொல்கிறேன், இப்போ மற்ற நடிகர்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கணிசமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர். நான் வந்து குறைச்சி மதிப்பிடல, தெளிவாக பேசணும். ஆனால் 200 கோடி, 250 கோடி, 300 கோடி விட்டுட்டு வராரு அப்படின்னா அப்போ திரு சீமான் அவர்கள் சொல்கிறத ஏற்கக்கூடியதாக தான் இருக்குது. நான் சொல்லுவது கேட்டால் சீமானுடைய அரசியல் வந்து வேறு சார்.
அது தத்துவார்த்த அரசியல். அவர் வந்து இன்ச் பை இன்ச்சாக முன்னேறுறாங்க. அவங்க ஆட்சி அமைக்கிறத பற்றியோ அதை பற்றிலாம் அவங்களுக்கு வந்து கனவு இருக்கலாம். ஆனால் வந்து அதுக்காக வந்து கொள்கைகளை சமரசம் பண்ணிட்டு இங்கே வைக்கலாம் கூட்டணி ஆகுதுன்னா என்றைக்கோ ஒரு கூட்டணி வச்சு ஏதோ ஒரு பொறுப்பு வாங்கிட்டு இருக்கலாம். பொறுப்பு மீன்ஸ் பதவி. சீமான் நினச்சா என்றைக்கோ எம்பி ஆகிருக்கலாம், என்றைக்கோ எம்எல்ஏ ஆகிருக்கலாம் கூட்டணி வச்சுருந்தா. அப்போ அவங்களுக்கு அதில் நோக்கம் இல்லை. நோக்கம் கேட்டால் அவங்க ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அவங்க அடுத்த மெல்ல மெல்ல வந்து ஸ்டெப் ஏறி போகிறாங்க. ஆனால் வந்து அது வெற்றி இருக்குது. 2% 1.5% இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8% இருக்குன்னா பெரிய வெற்றி தானே. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறி இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆழமான அரசியல். அதனால தான் அந்த கட்சியிலேருந்து யார் விலகி போனாலும் அங்கே எதுவும் ஷேக் ஆகலை. இன்னொரு விஷயமா சொல்கிறாரு இப்போ நான் கேட்குறேன், இந்த சீமான் கூட்டணி நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். சீமான் கூட்டிய கூட்டத்தில் இதுவரையிலும் ஏதாவது ஒரு கேமராவில் நீங்கள் பார்த்து ஏதாவது ஒரு காட்சி பார்த்துருக்கீங்களா? ஒரு குறிப்பிட்ட வந்து சீமான் பேசுறதுக்கு முன்னாடி கிளம்பி புறப்பட்டு போனது ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அவர் பேச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசி நன்றி சொல்கிற வரைக்கும் அந்த கூட்டம் அப்படியே இருக்கும். இது அப்படியே நிற்கும். சின்ன கூட்டமாக கூட இருக்கட்டும் சார். ஆமாம். இங்கே பெருங்கூட்டம் என்னாச்சு? பார்த்தவொடனே கிளம்பிட்டான். ரேம்பில் கூட நடக்கலை. பார்த்து தான் சரி சரி போதும் போதும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தெரியலையா உங்களுக்கு? சுற்றுவட்டார கிராமங்கள்லேருந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம், அவ்வளோதான். தூரமாக வந்து பார்த்தாலும் நம்ம ரியலாக பார்க்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுக்காக வந்த கூட்டம் தான் இது. அப்போ அவர் எந்த நம்பிக்கையில் சார் அவர் சொல்கிறாரு இனி வரக்கூடிய தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா வர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்ற? ஏன்னா இது வந்து பிராண்ட் கிரியேஷன் சார். இது வந்து அது வந்து ஒரு பிராண்ட் கிரியேஷன். இது அப்படி வந்து தன்னை வந்து காட்டிக்கிறது. நான் வந்து யாருக்கு ஈக்குவலான ஆள் தெரியல, இவருக்கு தான் நான் ஈக்குவலான ஆள், இவங்கெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து உயர்த்திக்கிறது. இப்போ அப்படி தானே ஆயிடுச்சு. இப்போது அஜித் வந்து பெரிய கேப் கொடுத்தாரு. அஜித் வந்து ஈக்குவலாக அடுத்தடுத்து படங்கள் ஒரே நேரத்தில் வந்து ஒரே நாளில் அஜித் படமும் விஜய் படமும் ரிலீஸ் ஆன காலகட்டமும் ஒன்று இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து அவர் 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு படம் கொடுக்குறாரு அஜித். இவர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு படம் கொடுக்குறதா இல்லை 2 படம் கொடுக்குறதா வச்சுப்போமே. இங்கே வந்து யார்கிட்ட போட்டின்னு கேட்டால் நான் எனக்கு யார் போட்டி தெரியுமா? இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் வந்து அவருடைய படங்கள் சரியாக போகாமல் அவரோட ஸ்டெப் டவுனு. அப்போ உடனே எனக்கு போட்டி யாருன்னு கேட்டால் ரஜினி தான் எனக்கு போட்டின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சாங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? நான் இன்றைக்கும் சொல்கிறேன், ரஜினி படமும் விஜய் படமும் ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆகட்டுமே, பார்த்துடலாம். ரஜினியோட பவர் வேறு சார். அவர் பேர் இண்டியா ஸ்டார். ரெண்டாவது ஒன்று கேட்டால் ரஜினியை இப்போ கொண்டாடுறதுக்கு வந்து எல்லா வுட்லேயும் இருக்குது. பாலிவுட்லேயும் சரி, டோலிவுட்லேயும் சரி, சாண்டல்வுட்டில் எல்லா இடத்துலையும் வந்து அவரை கொண்டாடுறதுக்கு இருக்குது. விஜய்க்கு கேரளாவில் வேணால் கொஞ்சம் படம் ஓடும். அது கூட எதுக்காக? விஜய்க்கு ஆதரவாளர்ன்றவங்க வந்து பார்த்தா அங்கே கிறிஸ்டியானிட்டியில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ரஜினி வந்து மதங்களையும் சாதிகளையும் எல்லா எல்லைகளையும் கடந்தவர் ரஜினி. ஆனால் உனக்கு வந்து பார்த்தா அந்த கிறிஸ்டியானிட்டியில் கொஞ்சம் பேர் வந்து கேட்டால் கேரளாவில் ஒரு சப்போர்ட் இருக்குது உனக்கு. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த சப்போர்ட் எப்படி வருதுன்னு கூட தெரியும். அவ்வளோதான், கணிசமானதும் அது கூட கிடையாது. ஏன்னா கேரளாவில் வந்து நடிகர்களை தூக்கி கொண்டாடுறவங்க கிடையாது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் மண்ணை கவிடுவாங்க. அரசியல் வந்து தேர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் உன்னை வந்து உடனே வந்து உன்னை அரசியல் கட்சி தலைவராக வந்து உன்னை பார்க்குறாங்கன்னு கிடையாது. ஒரு கணிசமான கும்பல் வந்து விஜய் படத்தை அங்கே வந்து பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, பத்திரிகையாளர் திரு முக்தார் அவர்கள் வந்து நேற்று தாக்கப்பட்டிருக்காரு. ஒரு பத்திரிகையாளர் போனால் அவர் வந்து ஒரு நியூஸ் கேதர் பண்ண போகிறாரு. அவர் ஏன் சார் அங்கே? இல்லை சார், அவர் எல்லையை மீறிட்டார் சார். பத்திரிகையாளர்களுக்கு இங்கே ஒரு இது இருக்குது சார். நம்ம வந்து ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் முதல்ல ஒரு விஷயம், நீங்கள் வந்து போகலாம் பத்திரிகையாளராக வந்து இங்கே நடக்கக்கூடிய செய்திகள் போகலாம். பத்திரிகையாளர்னால் அங்கே பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் காட்டணும். அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் காட்டலாம். இப்போ நாங்கள் பார்க்குற நேற்று கூட வேணா கூட நான் அனுப்புகிறேன், காட்சி அனுப்புகிறேன் பாருங்கள். ஒரு டாஸ்மாக் கடையில் நிரம்பி ஒழியுது கூட்டம். அதில் வந்து பார்த்தோம் துண்டு போட்டுனே பல பேர் வந்து வாங்குறத நம்ம பார்க்குறோம். இது ஒழுக்கமின்மைன்ற விஷயம். இதை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல ரொம்ப சில்லியாக ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டேப்பில் தண்ணி வரல சார், நீங்கள் போகிறீங்கல்ல, நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர், எதுக்கு உங்களுக்கு மாறு இடம், எதுக்கு மாஸ்க்கு, எதுக்கு கண்ணாடி உங்களுக்கு? அப்படியே கூட போகலாம் சார். இப்போ நான் கூட போகிறேன், ஒரு இடத்துக்கு போகிறேன்னா 2 பேர் ஃபோட்டோ எடுக்கணும்னா தலைமை எடுத்துங்கன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். எதுக்கு மாஸ்க் போடணும்? பத்திரிக்கையாளருக்கு எதுக்கு முகமுடி? எதுக்கு? இது நான் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனா? இது அவருக்கே தெரியும். நம்ம போனால் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்னு ஒன்று இருக்குது, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து அங்கே போகிறீங்க, நீங்கள் மாஸ்க் எல்லாம் போடுறீங்க, சரி. அப்படியாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்தால் உங்களுக்கு தெரியும், டேப்பில் பல விதம் இருக்குது. ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப்னு ஒன்று இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கிற மாதிரி ஒரு டைப் இருக்குது, சரிங்களா? அதாவது கேட்டால் புஷ் புல் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் புல் பண்ண வேண்டியதை வந்து புஷ் பண்ணிவிட்டு தண்ணி வரலன்றீங்க.
சில ஹோட்டலில் போறீங்க சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுவீங்க, புஷ் பண்ணோன்னா தண்ணி வரும். எதுக்கு? தண்ணி வீணாகாம இருக்கிறதுக்காக செட்டிங் இருக்கும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா டேப் எடுக்கிற மாதிரி இருக்கும். இழுத்து விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கையெல்லாம் கழுவிக்கலாம். ரெண்டுக்குன்னா புஷ் பண்ணுறது பெரும்பாலும் ஒரு கை தான் பயன்படுத்த முடியும். ஒரு கை புஷ் பண்ணுறதுக்கும் ஒரு கை வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கும் இப்படி சில செட்டப் இருக்குது. அங்கே என்ன செட்டப்னே உங்களுக்கு தெரியாமல் நேராக போய் புஷ் பண்ணிட்டு தண்ணி வரலன்னா அது தப்பு இல்லை. நீங்கள் கரெக்டான குற்றச்சாட்டு பரப்புறதுக்குனே ஒரு போயிருக்கு. அதுக்காக இது வந்து ஆளும் அரசு நிர்வாகத்தோட நெஞ்ச நக்கிறதுக்காக பண்ணது. செருப்படி வாங்கிட்டு வந்தார் நேற்றுக்கு, அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது, சொல்கிறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. நான் பாரபட்சம்லாம் பேசுவேன் சார், நான் நேர்மையாக பேசுவேன்னு நினைப்பேன். இது ரொம்ப ரொம்ப தப்பு. அவர் பேசுறதுன்னா நீ பண்ணுங்க, ரைட், ஓகே, நல்ல விஷயங்கள் 2 விஷயங்கள் காட்ட வேண்டியது தானே. மீடியான்றது எதுக்கு சார்? இப்போ நானே இருக்கிறேன் அங்கே, நானும் விமர்சனம் பண்ணுறேன் விஜய். ஆனால் மாநாடு ஏற்பாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் கூட்டம் வரும்போது, ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வரும்போது அரசே பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா முழு திருப்தி பண்ண முடியாது. இப்போ நான் கேட்குறேன், 6 லட்சம் பேர் வந்து தான் சொல்கிறாங்க, 8 லட்சம் பேர் வந்து தான் சொல்கிறாங்க. ஆனால் 2 லட்சம் பேர் சொல்லுங்கள், 2 லட்சம் பேர் சோறு போட முடியுமா? கஷ்டம் சார். ரெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகபட்சம் ஒரு 10,000 பேர் 20,000 பேருக்கு சமைக்க முடியும் சார், அவ்வளோதான். அதுக்கே பெரிய பந்தல் போடணும். ஆனால் லட்சக்கணக்கான பேருக்கெல்லாம் நீங்கள் வந்து சோறு போட முடிக்கிறதுனா அது வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட பணியாக இருக்கணும். 1,00,000 பேருக்கு சோறு போடலாம், அன்றாடம் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 பேர் 10,000 பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடுனா அதுக்கான வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கான ப்ரொவிஷன்லாம் வர வச்சு அதை டெய்லி போட முடியும். டெய்லி 5,000 பேர் கூட சாப்பாடு போடலாம், 10,000 பேர் கூட சாப்பாடு போடலாம், டெய்லி போடணும். ஆனால் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்துட்ட பிறகு ஒரு 2 லட்சமோ 3 லட்சம் 5 லட்சம் பேர் வந்தால் கூட அத்தனை பேருக்கும் சமையல் சாப்பாடு செஞ்சு போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், நடைமுறை சிக்கல்களை புரிஞ்சுக்கணும். யார் பண்ண இப்போ நான் கேட்குறேன், முக்தார் எத்தனை மாநாட்டுக்கு இவர் போயிருக்கிறாரு, இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாரு. நான் கேட்குறேன், இது ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் அவருக்கு, அவரே ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனில் மாட்டினவர் தான், அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த மானம் ஈனம் இல்லாமல் நீ கோட் போட்டு ஷூட் போட்டு உட்காந்துக்கிட்டு நீ நேர்காணல் பண்ணுற பார்த்துன்னு தான் இருக்கிறோம். உங்கள் ஒரு பொண்ணு உடைமையை காணும் சொல்லி நேர்காணல் கொடுக்குது. இப்போ அங்கே வந்து இப்போ நம்ம சொல்ல முடியுமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மாறு இடத்துல போனார் வந்து முக்தார், அங்கே ஒரு பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸெல்லாம் விட்டுட்டாங்க, ஒருவேளை முக்தார் தான் அடிச்சிட்டாரா பிக் பாக்கெட்டு அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சு நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்கு. அங்கே போன மாறு இடத்துல போன ஒரே நபர் யாருன்னா வந்து முக்தார் தான், அது மாதிரி சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாதுல்ல, சொன்னால் அது தப்பு இல்லையா? ஸோ அதனால் ஒரு எல்லையை தாண்டக்கூடாது, யாருமே வந்து ஒரு லிமிட்டில் இருக்கணும். உங்களுக்கு அங்கே என்ன சார் வேலை? நீங்கள் அப்படி போட ஜேர்னலிஸ்ட், நீங்கள் போகிறீங்க, ஜேர்னலிஸ்ட் வேலையை தானே செய்யணும் நீங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு முடிஞ்ச உடனே இந்த சேரு இந்த பேரிகேட்ஸ் எல்லாமே தள்ளி விட்டுட்டு ஒரு மாதிரி நசுக்கியிருக்காங்க. இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சேருக்கு ஒப்பந்தம் கொடுத்தாங்களே சார், அவங்களே வந்து முன் வரலன்ற ஒரு செய்தியும் வருது. அது உண்மை சார். அது ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நல்லா தெரியுங்க, இது மாதிரி பெரிய கூட்டங்கள் வரும்போது அங்கே எந்த வகையில் சேர்கள் உடையிறதுன்றதுலாம் நம்ம சொல்ல முடியாது. திட்டமிட்டு உடைக்கிறாங்களா இல்லை வந்து ஒரு சேரில் 2 பேர் 3 பேர் எழுந்து நிற்கும் போதெல்லாம் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருங்கூட்டம் சார், இது ஆர்ப்பரிக்கிற நடிகரை பார்க்க வந்த கூட்டம். இது ஒரு அரசியல் கட்சி மாநாட்டில் நீங்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு சேர் போடுறாங்கன்னா அங்கே டீசெண்டாக வந்து உட்காந்துட்டு போயிடுவாங்க. இது நடிகரை பார்க்க வந்த கூட்டம். ஒரு சேரில் 2 பேர் உட்காருவான், இல்லை 2 பேர் எழுந்து நிற்பான் அந்த சேர் மேலே. தியேட்டர்லேயே சேர்லாம் உடை. அதுதான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து பெருங்கூட்டத்தில் இதெல்லாம் நடக்கும் சார். இதை வந்து அவங்க தரப்பில் வந்து என்ன சொல்லுவாங்க, சொந்தமாக கூட இந்த சேரை வாங்கினாங்களா, இல்லை அவங்க வந்து ஹையர் கொடுக்கும்போது இதுக்கான இப்போ காசெல்லாம் கலெக்ட் பண்ணாமே இருப்பாங்க. ஒரு 1000 சேர் உடஞ்சிச்சுன்னா அவங்க இதை கலெக்ட் பண்ணாமல் இருக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் கம்பெனி, பெரிய நிறுவனங்கள், இதெல்லாம் இவங்க வந்து அதுக்கான வந்து பேமெண்ட்டை இவங்க கொடுத்துருவாங்க, காம்பன்சேஷன். ஆமாம், அதெல்லாம் கொடுத்துருவாங்க. 1000 சேர் உடையுதுன்னா ஒரு சேர் 400 ரூபாங்க ஒரு சேரு எனக்கு உடஞ்சிச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு வகையில் நல்லது சார். இது முன்னாடியே ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, புது சேர் வாங்கிடுவாங்கல்ல. ஆமாம், இப்போ ஏற்கனவே அது வந்து ஒரு 10 முறை வாடகை விட்டுருப்பாங்க, பழைய சேர் தான் அது. உடையும் போது ஒரு சேருக்கு 400 ரூபான்னு போட்டு புது சேர் வாங்கிடுவாங்க, அவ்வளோதான் ப்ராஃபிட் அவங்களுக்கு. ஆமாம், இதெல்லாம் வந்து சகஜமான விஷயம் சார், ஏற்கனவே உடஞ்சது தானே இது. இல்லை என்னன்னா, இது வந்து ஆளும் தரப்புலேருந்து ஒரு ப்ரெஷரும் வந்துருக்கு, அதனால தான் கேரளாலேருந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சார். நான் சார் கேரளாக்காரர் மட்டும் எப்படி கொடுத்தான், எப்படி நீங்கள் சொல்லுங்கள்? ஏன் ஆந்திராலேருந்து வரல சேரு, கேரளாலேருந்து வந்து சொல்லுங்கள்? விஜயோட ஃபவுண்டேஷன் அங்கே இருக்குது, அங்கே வந்து விஜய்க்கு ஒரு ஃபேன் டீம் இருக்குது, அதுக்கு இவங்களுக்கு வந்து பல தொழில் அதிபர்கள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய நகைக்கடை அதிபர் வந்து விஜய்க்கு பின்னாடி இருக்கிறாரு. அப்போ அங்கேருந்து சேர் வருது. தமிழ்நாட்டில் சேர் கொடுக்க மாட்டாங்க, அங்கேருந்து தான் வருதுன்றீங்களா? ஆமாம் சார், அங்கேருந்து சில விட்டமின்கள் வருது, அந்த சேரும் ஒன்று, அவ்வளோதான். கேரளாவிலேருந்து வந்து மதம் சார்ந்த ஒரு நகைக்கடை அதிபர் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு, உடனே அங்கேருந்து வருது, அவ்வளோதானே. தமிழ்நாட்டில் சேர் கொடுக்க மாட்டுறாங்க, அதுக்கு வந்து சரிதான் இருக்குது. இது மாதிரி வந்து ஒரு விஷயத்தில் செய்தால், திமுக செய்தால் கூட அது தப்பு தான், அது விட்டுருவோன்ற நான். இது தொழில்,
சேர் கொடுக்குறது தொழில் கொடுத்துட்டு போகிறான். இதிலலாம் போய் நீங்கள் வந்து சீப் எடுத்து வச்சுக்கிட்டா இந்த கல்யாணம் நின்றுன்ற மாதிரி சேர் கொடுக்கலனா நின்றுட்டு போகிறான் மாநாட்டுக்கு வரவன். ஸோ இதெல்லாம் ஒரு வேளை இதுக்கு பின்னாடி இருந்தால் அமைச்சர் இருக்கிறதா சொல்கிறாரு இல்லையா, அந்த சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு வேளை இதிலெல்லாம் வந்து அமைச்சர்கள் தலையீடு இருந்ததுன்னா அது தவறு தான். அது பண்ணக்கூடாது, விட்டுணும். சார் சிவாஜிக்கு வராத கூட்டமா சார் நான் கேட்குறேன். ஆனால் சிவாஜியும் கூட்டம் வந்துச்சு. திருவையாறுன்னு நினைக்கிறேன், அவர் நின்ன தொகுதி தோத்தார், அவர் தொகுதியில் தோத்தார். திருவையாறு தான் நினைக்கிறேன், கரெக்ட். அவர் தொகுதியில் தோத்தார் சார் அந்த தொகுதியில். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய கூட்டம் வந்துச்சு அவர் கட்சி தொடங்கும் போது. அவர் நினச்சார் நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம்னு நினச்சார் சிவாஜி, அவ்வளோதான். தொகுதின்ற மாதிரி தான் கமலஹாசனுக்கும் பெரிய கூட்டம் வந்ததுலாம் உண்மைதான் சார். அவர் மதுரையில் தான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கடையை ஆரம்பித்தார், அந்த அவ்வளோதான் மார்க்கெட்டிங் ஒரு பிராண்ட் தொடங்கினார், மக்கள் நீதி மையம், அது நேரம் சுயமாயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மொத்தமாக மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு எம்பி பதவி வாங்கிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ என்ன செய்ய போகிறாரு, கிட்டத்தட்ட வடிவேல் கதை தான் ஆக போகுது. இந்த ஒரு கட்சி இந்த ஒரு மாநாட்டில் மேடையில் பேசிட்டேன்ட்டு சைக்கிளில் வந்ததும் சைக்கிளில் வருது சொல்லி ஏறி உட்காரலையா, அப்படி தான். நாளைக்கு இப்போ வந்துட்டார், எம்ஜிஆர் வரைக்கும் வந்துட்டார் சார், எம்ஜிஆர் விஜயகாந்த் வரைக்கும் வந்துட்டார். அடுத்தது நான் 2 பேரை காட்டணும் அடுத்த மாநாட்டில். இந்த பக்கம் கலைஞர் மு.க. ஸ்டாலினை காமிச்சு இவர் எனக்கு வந்து தாத்தா, கலைஞர் எனக்கு வந்து தாத்தா, எனக்கு வந்து இவர் வந்து மாமா என்ன அங்கிள்னு என்ன சொல்லிட்டார், மாமா. இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஆத்மார்த்தமாக இவங்க 2 பேரும் தான் நான் காலையில் எழுந்தும்போது வணங்கிட்டே நான் எழுந்துப்பேன். சிறு வயதுலேருந்தே நான் வந்து கலைஞரை பார்த்து நான் வளர்ந்தவன். இந்த டைலாக்லாம் வரும். அடுத்த மாநாட்டில் இவங்க 2 பேரும் காட்டுவார். யார் 2 பேரையும்? கலைஞரையும் ஸ்டாலின். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். சைக்கிளில் வருது இந்த மாதிரி இவங்களோட இணைஞ்சு அவ்வளோதான். வந்து சைக்கிள் ஓட்டுறது ஒரு வேளை உதயநிதியாக இருக்கலாம் சார், மெய்யலகன் படம் அவ்வளோதான் சார். அது அவ்வளோதான். சைக்கிள் வந்து உதயநிதி ஓட்டுவார், வந்து பின்னாடி உட்காரு, நான் உன்னை நம்ப முடியாது, நீ முன்னாடி உட்காருன்னு சொல்லிட்டு விஜய் முன்னாடி உட்கார சொல்லிட்டு உதயநிதி சைக்கிள் ஓட்டிட்டு போயிடுவார், அவ்வளோதான். வேற என்ன நடக்குது? இதான் நடக்க போகுது சார். வேட்பாளர் பட்டியலை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே மதுரை கிழக்குன்னு எல்லாருக்கும் என்னடா விஜய் அவர்கள் வந்து மதுரையில் நிற்க போறாங்க. ஏற்கனவே ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு மதுரை கிழக்கில் நிற்க போறாரா? ஏன்னா அங்கே ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கவங்க அமைச்சர் மூர்த்தி, அப்புறம் பிடிஆர், அதிமுக தரப்பில் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜுங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல இவர் தனியாக நிற்கிறாரு அப்படின்ற போது ஓகே மதுரையில் தான் நிற்க போறாருன்னு நினச்சா எல்லா தொகுதியிலையும் நான் தான் வேட்பாளர்ன்ட்டு கடைசி ஒரு டாக் ஓடிட்டு இருக்கல சார். விஜய் 234 தொகுதியில் ஜெயிச்சாலும் விஜய் ஒன்றா வாக்களிப்பாங்க, விஜய்க்கு வாக்களிப்பாங்க. ஆனால் கட்சிக்காரங்க வந்து யாரும் நிற்க வச்சாலும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக வந்து ஒரு ஸ்டண்ட் அடித்தார், அவ்வளோதான்னு கேட்டிங்கன்னா. முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இப்போ நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் விருதாச்சலத்தில் நின்னார், ஜெயிச்சார். மற்றவங்க எல்லாரும் டெபாசிட் கழியாச்சு. அதே நிலைமை தான் இவருக்கும் வரும். இவர் மதுரையில் நின்னார்னா ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் நான் சொல்லிடுறேன். இப்போ இவரே மதுரையில் நின்னார்னா அங்கே வெற்றி பெறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்கே வந்து இவருக்கு வந்து வாக்கு வந்து இவருக்கு என்ன பலமாக இருக்கிறாருன்றது என்னன்னா இவங்களுக்கு தெரியும். எந்த தொகுதி நின்னா எந்த தொகுதியில் நிற்கலான்றது கூட இவருக்கு தெரியும். சும்மா ஒரு ஸ்டண்ட் அடித்தார், அவ்வளோதானே தவிர இவர் வந்து நான் கேட்குறேன், அதே விஜயகாந்த் ரிஷிவந்தியத்தை தோத்தார் இல்லையா? ஸோ இதுதான். அதனால் வந்து எனக்கு நான் என்னுடைய இதில் பார்வையில் நான் சொல்கிறேன், விஜய்க்கு வந்து அவருடைய தொகுதியில் வந்து ஏதாவது தேர்ந்தெடுத்து நிற்கிற தொகுதியை பொறுத்து அவர் வெற்றி பெறலாம். மற்ற கேண்டிடேட் எல்லாமே டெபாசிட் காலியாகும். இது உண்மை. இது தனித்து நின்னா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தேர முடியும். கூட்டணியில் ஒரு வேளை வந்து போனார்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. அதிமுக கூட்டணியோடு போனால் இவர் கணிசமாக ஜெயிப்பார்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான கேட்டை தான் மூடினாங்க நேற்றுக்கு. அதுக்கான கேட்டை முடிட்டாங்க. இப்போ வந்து உரசல் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அப்போ இந்த தவறான அரசியல் கணக்குன்றதில் இருக்குன்னா விஜய் வந்து அந்த கணக்கில் முடிஞ்சிடுவார். ஓகே சார், வாய்ப்பு இல்லை, ரொம்ப 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 கஷ்டம். சூப்பர் சார். தவறான அரசியல் தான். 2 ஆண்டு காலத்தை வீணாக்கிட்டாங்க சார், கட்சியை வளர்க்கல. அது 9 ஒரு கதை சொன்னார் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த விதை கொடுத்தாங்க, அதை வளர்த்தாங்கலாம் சொன்னார்ல, அந்த 9 பேர் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த ஒருத்தர் யாருன்னு தெரியாது. அந்த 9 பேர் யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் கட்சியில் தான் இருக்கிறது 9 பேர் மொத்தம். அவர் சொன்னது அந்த 9 பேர், அந்த ஒருத்தர் யாருன்றதை சொல்லவே இல்லை. ஆனால் அந்த 9 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது முதல் ஆள் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தோல் வயருக்கும் வளர்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த செடியை வளர்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா புசி ஆனந்த். அவ்வளோதான். நேற்று நடந்த தாவேகா மாநாடு குறித்து டீட்டெயிலாக அதில் என்னென்ன நடந்துச்சுன்றதை ரொம்ப விரிவாக சொன்னீங்க. இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம பேசலாம் சார். நன்றி சார். நன்றி சார்.